கணவனுடன் முற்றிய சண்டை. பாடகி ராஜலட்சுமி வீட்டிலேயே விஷம் அருந்தி அந்த தவறான முடிவு எடுத்திருக்காங்க. இது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையுமே கண் கலங்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான பாடகியில ஒருத்தவங்க ராஜலட்சுமி. இவங்க சின்ன வயசுலேருந்தே கிராமப்புற பாடல்கள பாடி தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்த உருவாக்கியிருக்காங்க. அதன் பிறகு விஜய் டிவில ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதன் மூலியமா ராஜலட்சுமி, செந்தில் கணேஷ் இருவருமே மக்கள் மத்தியில தங்களுக்குன்னு ஒரு அழிக்க முடியாத இடத்த பிடிச்சாங்க. அப்படி இருவருமே பாடகர்களா அதன் பிறகு நெறைய ஷோக்கள்ல பாடியிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு தமிழ் சினிமாவிலயும் பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. தமிழ் சினிமாவிலயும் அடுத்தடுத்து நெறைய படங்கள்ல பாடுனாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளித்திரை ஃபங்ஷன், அப்புறம் வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிகள் அப்படின்னு இப்போ படு பிஸியான பாடகி தம்பதிகளாவே மாறிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட இடங்கள்ல பாட்டு பாடுறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள்ல இவங்க நடுவர்களாவும் பங்கேற்கிறாங்க. இப்படி ஒரு காலகட்டத்தில ராஜலட்சுமி, செந்தில் கணேஷ் இருவருமே சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட காலம் இருக்கு. ஆனா, இப்போ 2 பேரும் இல்லாத பாட்டு பாடக்கூடிய ஃபங்ஷனே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு தங்களுடைய திறமைகள வளர்த்துக்கிட்டாங்க 2 பேருமே. இப்படி பாட்டு பாடுறதுல இவ்வளோ ஒரு திறமையா போயிட்டு இருந்த 2 பேரும், திடீர்னு செந்தில் கணேஷ் சம்மந்தமே இல்லாம படம் நடிக்க போறேன் அப்படின்னு அவர் எடுத்த அந்த முடிவு தான் அவங்க குடும்பத்த இன்னைக்கு நிலைகுலைய வச்சிருக்கு. ராஜலட்சுமி ஆரம்பத்தில் தடுத்திருக்காங்க. இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு. ஆனா செந்தில் கணேஷ் அத கேட்கல. ஸோ தான் அடுத்த லெவலுக்கு முன்னேறி போயே ஆகணும் அப்படின்னு செந்தில் கணேஷ் எப்படியாவது நடிகர் ஆகுவேன் அப்படின்னு ஒரு சில படங்கள்ல நடிக்கவும் ஆரம்பிச்சாரு. அந்த படங்கள் அந்த அளவுக்கு வெற்றி பெறல. அதனால செந்தில் கணேஷ் என்ன பண்ணாரு அப்படின்னா, தொடர்ந்து சில இயக்குனர்கள பார்த்து நேர்ல பேசி படம் நடிக்கிறதுக்கான வேலைகள பார்த்திருக்காரு. ஆனா, அவர் வைத்து பணம் பண்ண எந்த ஒரு தயாரிப்பாளருமே முன்வரல. இது செந்தில் கணேசுக்கு பயங்கர மன உளைச்சல ஏற்படுத்தியிருக்கு. அதன் காரணமா செந்தில் கணேஷ் என்ன பண்ண தெரியாம தவிச்சுட்டு இருந்தப்போ, அவருடைய சில நண்பர்கள், "நீயே சொந்தமா உன்னோட படத்த தயாரிச்சுக்கோ. கண்டிப்பா அது வெற்றி பெறும்." அப்படின்னு சொல்ல, செந்தில் கணேஷ் வேற வழியே இல்லாம தான் ஆசாசியா கட்டுன சொந்த வீடு, அப்புறம் வீட்ல இருந்த நகைகள் எல்லாத்தையுமே கொண்டு போய் அடகு வச்சுட்டு, அவரு இந்த படத்த தயாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இது ஆரம்பத்துல ராஜலட்சுமிக்கு தெரியல. ஆனா, போக போக இவரு வீட்ல இருக்கிற எதுவுமே இல்லாம போகவும், ராஜலட்சுமி பயங்கர அதிர்ச்சி ஆயிருக்காங்க. அதன் பிறகு அவங்களுடைய நண்பர்கள்ட்டலாம் விசாரிக்கும்போது தான், உண்மை என்னன்னு தெரிய வந்திருக்கு. செந்தில் கணேஷ் வீட்ல இருந்த எல்லா நகை, வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு தான் இப்போ இந்த படத்திலேயே கமிட் ஆயிருக்காரு அப்படின்னு. அது தெரிஞ்ச உடனே ராஜலட்சுமி செந்தில் கணேஷ்ட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. "நீங்க எடுத்திருக்க முடிவு எவ்வளோ பெரிய தப்பான முடிவு தெரியுமா? ஸோ இந்த படம் சரியா ஓடல அப்படின்னா அவ்வளதான். எல்லாமே முடிஞ்சு போச்சு. நாம நடுத்தெருவுக்கு வந்துருவோம். நமக்கு குழந்தைங்க இருக்கு." அப்படி இப்படின்னு ராஜலட்சுமி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுது சண்டை போட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல செந்தில் கணேஷ், "அப்போ இந்த படம் ஓடாதுன்னு சொல்ற. அப்போ உனக்கே என் மேல நம்பிக்கை இல்லன்னா, எப்படி மக்கள் நம்புவாங்க?" அப்படின்னு 2 பேருக்குள்ள இது பெரிய வாக்குவாதமா மாறியிருக்கு. ஒரு கட்டத்துல வாக்குவாதம் முற்றி போய் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமிய பயங்கரமா அடிக்கவும் செஞ்சிருக்காரு. அடிச்சுட்டு, "இதுக்கு மேல எனக்கு உன் கூட வாழ்றதுக்கு விருப்பமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாராம். அத ராஜலட்சுமியால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. தான் எதுக்காக சொன்னேன்? எதுக்காக இப்படிலாம் பேசுனேங்கிறத கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி போறாரு. இதுக்கு மேல இவர் கூட வாழ்றதுல அர்த்தம் உண்மையாவே இல்ல தான். இதுக்கு மேல நான் வாழ்றதுலயே அர்த்தம் இல்ல அப்படின்னு ராஜலட்சுமி அந்த பயங்கர மன உளைச்சல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்லயே விஷம் அருந்தி அவங்க எடுத்திருக்க அந்த தவறான முடிவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையுமே நிலைகுலைய வச்சிருக்கு.